கருவாட்டு தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அன்பர்களே. 4 தக்காளி எடுத்துக்கோங்க. நெத்திலி கருவாடு நல்லா சுடுதண்ணியில் போட்டு அலசி நல்லா 6-7 வாட்டி கழுவிடுங்க. கழுவுன பிறகு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் 5-6 பச்சை மிளகாய் போட்டு குட்டி குட்டியாக அறுத்து வச்சு இந்த கருவாடு நல்லா ஃப்ரை ஆகிட்டும். வேறு ஒரு சட்டியில் வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு ஒன்றா போட்டு வதக்கலாம். பச்சை மிளகாய் போட்டு சிறிதில் உப்பு போட்டு நல்லா வதக்கணும். அப்புறம் தக்காளியும் அதில் போட்டு நல்லா உப்பு போட்டு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு நல்லா வதக்கணும். நல்லா தொக்கு மாதிரி வந்துடும். தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா தக்காளி மசிகிற அளவுக்கு வதக்கணும். திரும்ப அதிலே கருவாடை போட்டுடணும். வேறு ஒரு சட்டியில் உள்ள கருவாடையும் போட்டால் நல்ல ருசியான கருவாடு தொக்கு ரெடி ஆகிடும். இது சாதத்தில் போட்டு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லாட்டி ரசம் ஊற்றியோ தொட்டு சாப்பிட்டுக்கலாம். நல்லா ருசியாக இருக்கும். உப்பு கம்மியாக போட்டு செய்யுங்க. கருவாட்டில் ஏற்கனவே உப்பு இருக்கும்.